பாருங்க, போனோட ஒன்றுமே இல்லை, இதை பண்ண கல்யாணத்துக்கு நகை போட்டிருக்காங்க. இது நல்ல குடும்பம் அர்த்தமா? நகை போட்டா நல்ல குடும்பமா? இதனாலதான் இது ஒரு நோய், உளவியல் நோய். என்னன்னு கேட்டா, போற வார இடம் எல்லாமே காதல இருக்குதா, கழுத்துல இருக்குதா, கையில போனோட ஒரு தூரம், இதை பண்ண ரெண்டு இருக்குதா, கேட்டி ஒன்றும் இல்லையா? நகையை வைத்துதான் நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம். எது நல்லா இருக்கும்? தக்குவா தான் நல்லா கொண்டு வரும். அது டாக்டரா இருந்தாலும் தக்குவா இருந்தா சரியா இருப்பாரு, இன்ஜினியரா இருந்தாலும் தக்குவா இருந்தா தான் சரியா இருப்பாரு. அப்போ ஆரம்பம் பேசிக்ல நிறைய பேர் தவற விடுறாங்க. நல்ல குடும்பம் என்கிற அளவுகோல் சொத்துக்களை வைத்து. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கொள்கைவாதிகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த குழுமத்தை வைத்து பார்க்கின்ற நேரத்தில், ஆரம்ப காலகட்டங்களில் இப்படி ஒன்று சேர்ந்து இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன சொல்வோம்? நம்மள ஒரு குடும்பம், அதாவது இந்த க்ரௌடு, இந்த இதுக்காக வேண்டி நம்ம பாடுபட்டு ஒன்று சேர்கின்ற பொழுது அவர்களெல்லாம் பார்த்து நாம் என்ன சொன்னோம்? இது ஒரு குடும்பம் மாதிரி அப்படின்னு சொன்னோம். உண்மையிலே சொல்ல போனால் இந்த மாதிரியான குடும்பத்தை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? விரும்புகிறான், எதிர்பார்க்கிறான். அந்த அடிப்படையில் உண்மையிலே சொல்ல போனால் இது கொள்கை ரீதியான குடும்பம் என்று வருகின்ற பொழுது பரவலாக நம்மளுடைய வீட்டுக்குள்ளையும் என்ன செய்ய வேண்டும்? அந்த உண்மையான குடும்பத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய செயல்பாடுகளை, திருத்தங்களை மேற்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா அதில் தான் வெற்றியும் இருக்கிறது. அப்போ குடும்பம் என்று வர்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா முதலாவதாக குடும்பம் என்று உருவாக்கியது ஒரே ஒரு ஆள் இருந்து. யார் அவர்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது, யா யுஹன்னா சித்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஆரம்பத்தில் சொன்னேன். அதாவது உங்களை நான் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து நான் உங்களை படைச்சிருக்கிறோம். அதில் வஹலகமினா ஜௌஜஹா, அதிலிருந்து உங்களுக்கு உண்டான துணைவையும் நம்ம உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லிட்டு, வபத்த மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிஸா, அந்த ரெண்டு பேர்லிருந்து தான் ஆண்களும் பெண்களையும் அதிகமாக பரவ செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எந்த ஒரு மனிதனும் தனியாக வாழ முடியாது. ஆனால் சில பேர் தவறான வார்த்தைகள் சொல்லுவாங்க. எப்படி? ஏன்னா குடும்பம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, ஒருத்தரும் தேவையில்லை, குடும்பமே தேவையில்லை. எப்படி சொல்லுவாங்க? நான் சொல்றதுதான் எல்லாம் சட்டம், எனக்கு ஒருத்தன் தேவையில்லை, நான் தனியாக வாழ்ந்துட முடியும் என்று சொல்வார்கள். கண்டிப்பாக வாழ முடியாது. அந்த வார்த்தை எதுவரைக்கும் சொல்ல முடியும் என்றிருந்தால், ஆரோக்கியமாக இருக்கும் வரைக்கும் அவனுக்கு சொல்ல முடியும். ஆரோக்கியம் இருக்கும் வரைக்கும் ஒருத்தரும் தேவையில்லைன்னு சொல்ல முடியும். எப்போ கொஞ்சம் அங்கிட்டு இந்த ஆண்டு நோயில படுக்கையில விழுந்துட்டா ஒருத்தரும் என்ன பார்க்க வரல, இதுதான் எந்த குடும்பம். நீங்க நல்லா இருக்கிற நேரத்தில் குடும்பத்தை சம்பாதிச்சிருக்கணும் பாப்பா. அதுக்குள்ள நீங்க அந்த நேரத்தில் பார்த்து எனக்கு ஒரு குடும்பம் இல்லைன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? அப்ப நல்ல குடும்பத்தை உருவாக்குறேன்னு சொன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏண்ட செயல்பாடை நான் முதல்ல மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய பேர்கிட்ட வரக்கூடிய வார்த்தை என்ன? நான் சரியா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுறோம். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான், லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உன்னை நீயே சுத்தப்படுத்தி கொள்ளாதே. நீ நல்லவனு நீ சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லணும். நான் நல்லவனு நான் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க சொல்லணும். அப்போ என்னுடைய குறைகளை நான் நல்லவனா இல்லையா என்று என்னுடைய செயல்பாடுகள் மற்றவர்களிடத்தில் காட்டப்படும் நேரத்தில் இவன் நல்லவனா இல்லையா என்கிறது மற்றவர்கள் சொல்கின்ற பொழுது நம்ம திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்ப நான் ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் தான் நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும். முதல்ல இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறது? முதல்ல என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு குர்ஆன் வசனம். கூ அன்ஃபுஸக்கும், முதல்ல உங்களை திருத்திக் கொள்ளுங்க. வஹலிக்கும் நாரா, உங்களோட குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்க. முதல்ல உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், ரெண்டாவது உங்களோட குடும்பத்தை திருத்த போங்கன்னு சொல்ல வருகிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் தனிநபர் சுய பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறோம். நான் எந்த லிஸ்ட்ல இப்போ நிற்கிறேன், என்னுடைய இபாதத் எப்படி,
என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி, என்னுடைய குடும்பத்தோடு மனைவிகளோடு நடக்கின்ற முறைகள் எப்படி, கணவனோடு நடக்கின்ற முறை எப்படி, பிள்ளையோடு நடக்கின்ற முறை எப்படி, சமுதாயத்தோடு நடக்கிற முறை எப்படி, என்ற வியாபாரம் எப்படி, இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பிரித்து பார்த்து செயல்பட வேண்டிய நிலைமையில் இருந்தால் தான் நான் எந்த நிலைமையில் இருக்கிறேங்கிற என்ன செய்யலாம், கணித்து கொள்ளலாம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறது, அப்போ நாங்கள் இந்த இடத்துல நீங்கள் சுத்தமாகிவிட்டு அடுத்த நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தால் அது உங்களுக்கு வெற்றி அளிக்கும். இந்த உலகத்தில் மட்டுமில்லை, மறு உலகத்துக்கும் சேர்த்து. ஏன்னு சொன்னால் அந்த வசனம் வஹலிக்குமார் வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அன்றைய நாளிலே நரக விறகுகளாக எரிகொள்ளிகளாக மனுஷனும் கற்களும் தான். இப்போ அங்கே வேற விறகு தேவையில்லை, விறகு நெருப்பை பற்ற வைக்கிறதுக்கு விறகு தேவையில்லை. யார் விறகாக மாற போறாங்க, மனுஷன் தான், பாவியான மனுஷன் தான். அப்ப அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறான், முதல்ல உங்களை திருத்திக்கங்க, ரெண்டாவது குடும்பத்தை திருத்திக்கங்க. அப்போ குடும்பத்தோடு வாழ சொல்லத்தான் இஸ்லாம் அந்த வாதத்தையும் சொல்கிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது, குடும்பத்தோடு தான் நீ வாழ முடியும், வாழ வேண்டும். அதுவும் ஒரு இபாதத், அதுவும் ஒரு நன்மை. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கணவன்மார்களை பார்த்தீங்கன்னா கணவன்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை சேர்த்து சொல்லலாம் இல்லையா, எந்த அளவுக்கு அது இபாதத்தை சொல்கிறேன்னு சொன்னா, உங்களுடைய மனைவிக்கு ஒரு கவலம் ஊட்டி விடுவது சதகா, ஒரு கவலம் ஊட்டி விடுவது சதகா, தர்மம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது எல்லா உரைகளும் பெரும்பாலான இந்த ஆண்கள் உரைன்னு வருகின்ற பொழுது, கணவன் மனைவி உறவுண்டு சொல்லப்படுகின்ற பொழுது இந்த வார்த்தை சொல்லாமல் இருப்பதே இல்லை. ஆனால் நடைமுறை இருக்கிறன்னு கேட்டால் அது எப்படி, அது என்ன பெரிய, அது என்ன சின்ன புள்ளியா, இதுக்கு இந்த மாதிரியா கொடுக்க முடியும், இந்த மாதிரியா கொடுக்க முடியும், இதுக்கு வாயில ஊற்றுன்னு சொன்னா இந்த மாதிரி கொடுக்க முடியாது, இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும், அண்டா கணக்கா இருக்குது, அதை கிண்டலுக்கு சொல்லிடுவாங்க. ஆனா ஹதீஸை கிண்டலுக்கு சமம், ஹதீஸை கிண்டல் செய்வதற்கு சமம். அப்ப அன்பிக்கிற சவர்கள் அந்த வீட்டுக்குள்ள அந்த சூழலை தன்னைத்தானே ஒவ்வொருத்தரும் சுயபரம் செய்து கொள்ள வேண்டும். இது சொல்றது முசுப்புக்கு இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த செய்தியெல்லாம் முசுப்புக்கு சும்மா போற போக்கில் முசுப்புக்கு சொன்னதா இல்லை. இதை சொன்னதுக்கு காரணம், இதிலிருந்து உங்களுடைய குடும்பத்தை ஒரு அன்பா அரவணைப்பை கொண்டு வந்து புரிந்துணர்வை கொண்டு வந்து அந்த புரிந்துணர்வு மூலமாக எது குர்ஆன் சுன்னா என்பதை நடைமுறைப்படுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு அழகான செயல்பாடுகள். அன்பிக்கு நீங்க சகோதரர்களே, ஆனா இதை செய்வோம். எப்ப செய்வாங்க, திருமணம் முடிக்கிற கட்டம் வர்றதிலிருந்து திருமணம் முடிச்சு ஒரு 2-3 மாசம் அல்லது ஒரு வருஷம், யாரெல்லாம் இந்த வாட்ஸ்அப்பை தொடக்கல பார்த்துருக்கீங்களா, இந்த புதிய ஜோடுகள் நிலைமையை பார்த்துருக்கீங்களா, போற இடமெல்லாம் தீர்த்தி விடுவாங்களா, அப்படி எதுக்கு போடுறது, அவங்களோட சிந்தனை என்ன, எங்களை விட நல்ல ஜோடி இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. எந்த அளவுக்கு ரசூலோட ஆயிஷாரெல்லாம் கூட அப்படி இருக்க மாட்டாங்கிற மாதிரி அப்படி காட்டுவாங்க. வெக்கக்கேடு அதையும் தாண்டி அறைக்குள் நடக்க வேண்டிய சமாச்சாரம், இதெல்லாம் பிழை. அறைக்குள் நடக்கக்கூடிய சமாச்சாரத்தை நாங்க அன்பை இப்படித்தான் பரிமாறுகிறோம்ங்கிற அடிப்படையில் போட்டோ போடிச்சு ஸ்டேட்டஸ் பிடிச்சு காட்டுறாங்க, முத்தம் விடுவது போல. இதெல்லாம் அறைக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்கள். இதை பார்த்துட்டு சில பேர் வைத்தறிச்சல் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு வைத்தறிச்சல், வைத்தறிச்சல் வாப்பா பச்சை ஹராம், வைத்தறிச்சல் அல்ல, இது பச்சை ஹராம். நீங்க வீட்டுக்குள்ள நல்ல சூழலை உருவாக்கினா தானே அந்த இடத்துல உங்களுக்கு பிறகக்கூடிய பிள்ளைகளும் அதே மாதிரி பேசும். வார்த்தைகள் கூட பாருங்க எப்படி இஸ்லாம் சொல்லுது, மரியாதை சொல்லத்தானே பேச சொல்லுது. நாங்க எங்கட ஜோடு அப்படித்தான், நாங்க புரிந்துணர்வு இருக்கிறோம், வாடா போடி வாடி அப்படித்தான் பேசுறதை நான் பார்க்கிறோம். இது தமிழ் உள்ளதுதானே, தமிழ் உள்ளதுதான். ஆனா அந்த வார்த்தை இந்த உலகம் எப்படி கணக்கிறது, வாடா போடிங்கிறத ஒரு மரியாதை கொஞ்சம் குறைவு, மரியாதை கொஞ்சம் குறைவு. நாங்க அப்படித்தான், நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறோம். எது வரைக்கும் இருப்பீங்க இந்த வாடா போடி எல்லாம், இந்த லெவல்ல வரைக்கும் தான், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்து வரைக்குள்ள வரைக்கும் மட்டும்தான். அப்ப என்ன இந்த உலகத்துல நடைமுறைன்னு சொன்னா இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை என்று என்ன செய்திருக்கிறார்கள், புரிந்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்க ஒரு இணையதளத்தை திறந்தாலும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸை பார்க்கறது, போடுறது, அதுல புதிய புதிய ட்ரெண்டாக மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத புதுசா அட்வர்சரி நாள் யாரெல்லாம் இதுக்கு படுத்துற பாடு, இதுக்கு நீ சோத்த திண்டான்னு கூட சரி, நீ வளமையா தின்ற சோறுண்டா கூட சொல்ல முடியும், ஐசிங்க திக்கவே இல்லாது விளங்குதா. சும்மா ஒரு பட்டர் உதாரணம் சாப்பிட்ற பொருளாச்சும் அப்போது ஒழுங்கா சாப்பிட்ற மாதிரியான கொடுவாரு, திங்கவே இல்லாது அவங்கள பேரையும் போட்டு அப்போ வெட்டக்கொலை வெளியே நாசமாக போனதான் அர்த்தம். விளங்குதா, வெட்டி திங்கக்கொலை என்ன அர்த்தம், வைத்தறிச்சல், மற்ற பேர் வைத்தறிச்சல் சேர்ந்தா இருக்குது. அப்போ அதில் பாருங்க, அதில் கூட இஸ்லாம் வீண் வரையும் மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்குதா. அப்போ இஸ்லாம் சொல்லுது, ஒன்னி இறக்கத்தை காட்டும் ஒரு ரூமுக்குள்ள, உட வீட்டுக்குள்ள ஒரு கவலம் ஊட்டு,
அதுதான் அங்கே இறக்கும். அதைத்தான் இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அப்ப இது நல்ல குடும்பத்தை உருவாக்குகின்ற ஒரு களம். அதை விட முக்கியம், இங்க திருமணம் முடிப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறீங்க, திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு எதிர்பார்ப்போட பல உம்மா அப்பாவும் இருக்கிறீங்க. இவங்களுக்கு நான் ஒன்றே சொல்லிக் கொடுக்குறேன், நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல குடும்பம். நாங்க என்ன தெரியுமா அளவுகோல் வச்சிருக்கிறோம்? ஒரு ஜோட பார்ப்போம், மாப்பிள்ளை நல்லா வச்சிருக்கிறாரு, நல்ல குடும்பம். என்ன நல்லா வச்சிருக்கிறாரு? நகை வச்சிருக்குது பாருங்க, போனோட ஒன்றுமே இல்லை, இதை பண்ண கல்யாணத்துக்கு நகை போட்டிருக்காங்க. இது நல்ல குடும்பம் அர்த்தமா? நகை போட்டா நல்ல குடும்பமா? இதனாலதான் இது ஒரு நோய், உளவியல் நோய். என்னன்னு கேட்டா, போற வார இடம் இல்லாம காதுல இருக்குதா, கழுத்துல இருக்குதா, கையில போனோட ஒரு மோதிரம், இதை பண்ண ரெண்டு இருக்குதா, இல்லாட்டி ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை போல தெரியுது. நகை ஒன்றும் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போல தெரியுது. நகையை வைத்துதான் நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம் இல்லையா? பொண்ணு மாப்பிள்ளை பேச போக போல அந்த குடும்பம் நல்ல குடும்பம். எப்படி நல்ல குடும்பம் பாருங்க, அவங்களோட வீட்டில் டாக்டர் இருக்குது, அதே போல ஆசிரியர் டீச்சர் சேர்மால் இருக்கிறாங்க, நல்லா படிச்ச குடும்பம். சரி, நல்லா படிச்ச குடும்பம். சரி, அதை வச்சு நீ என்ன பண்ண? அவங்க இன்ஜினியரா இருக்கிறதுக்கும் அவங்க டாக்டரா இருக்கிறத வச்சு நீ என்ன பண்ண? உங்களோட வாழ்க்கைக்கு என்ன அதை திருப்பு மணியாக்கும்? இல்ல, நல்லா இருக்கும். எது நல்லா இருக்கும்? தக்குவா தான் நல்லா கொண்டு வரும். அது டாக்டரா இருந்தாலும் தக்குவா இருந்தா சரியா இருப்பாரு, இன்ஜினியரா இருந்தாலும் தக்குவா இருந்தா தான் சரியா இருப்பாரு. அப்போ ஆரம்பம் பேசிக்கா நிறைய பேர் தவறு விடுறாங்க. நல்ல குடும்பம் என்கிற அளவுகோல் சொத்துக்களை வைத்து, சொத்துக்களை வைத்து, படிப்பு உலக படிப்புகளை வைத்து. அப்படி சொல்லக்கூடாது. உலக படிப்பு மார்க்க ரெண்டு பேரே, அதுவும் மார்க்க படிப்பு தான். ஆனா உலகத்துடைய பார்வையில் என்ன கல்வி, எது புத்திஜீவி? புத்திஜீவி நாங்க எதை எடுத்து வச்சிருக்கிறோம்? பள்ளிவாசல் நிர்வாகின்னு பார்த்தா இங்க போற ரோட்ல போற பேபத்த மாதிரி. ஆனா மற்ற பள்ளிவாசல பாருங்களேன், எவ்வளவு இன்ஜினியர்மா இருக்கிறாங்க, டாக்டர்மா இருக்கிறாங்க, அவ்வளவு முட்டாங்களா அப்படி சொல்றாங்க இல்லையா? இதைத்தான் நம்ம அளவுகோலா வச்சிருக்கிறோம். அன்பிக்கு நீ சோதர்களே, அப்ப அளவுகோல்ங்கிறது ஆரம்பம் சரியாக இருக்க வேண்டும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில். இது வரக்கூடியவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொடுக்குறேன். திருமணம் முடிக்க முன்னாடி உங்களுடைய நல்ல குடும்பமாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்கிற அளவுகோல் மட்டும்தான் நல்ல குடும்பமாக உருவாக்கும். நீங்க எவ்வளவு உடுப்பு சரியா இருக்கும், அயன் நீட் உடையாம உடுக்கிறாரு, இதெல்லாம் வச்சு அளவுகோல் இல்லை. இது இஸ்லாத்துல ஒரு சின்ன ஒரு அங்கம், அழகா உடுக்கணுங்கிற ஒரு அங்கம். அது வல்ல செயல்பாடு இருக்குது. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் பொருத்தமான விதத்தில் நடக்கக்கூடிய ஆண்மகனா, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் பொருத்தமாக நடக்கக்கூடிய பெண்மகளா என்பதை தேடுவதில் தான் வெற்றி இருக்கிறது. இதை சொல்லக்கூட சில பேர், இதெல்லாம் தேட போனா நீ கல்யாணம் முடிஞ்சு அவ்வளவுதான், இதெல்லாம் தேட போனா இனி எங்க மாப்பிள்ளை கிடைச்ச போகுது, எங்க பொண்ணு கிடைச்ச போகுது, இப்படியெல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. முதல்ல எண்ணம் வைங்க, எனக்கு இப்படித்தான் வரணும், எனக்கு இப்படித்தான் கிடைக்கணும். உம்மா அப்பா மாரும் அதை நினைங்க, இப்படி வந்தா தான் நாளைக்கு எனக்கு நிம்மதியா இருக்கும். இல்லாட்டி போற இடமெல்லாம் ஒரு உம்மா அப்பா போடல, ஒன்றும் போடலையே, இந்த குறை வருமோ சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப எப்படியாச்சும் மாப்பிள்ளை வேணும், எப்படியாச்சும் பொம்பளை வேணும், பொண்ணு வேணும். இந்த அளவுகோலை முடிச்சா கண்டிப்பா இருக்கிற எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். அது பிறகு சரி வரும். எப்படி வாதம்? பிறகு சரி வரும். கழுதான் 100% தான் சரி வரும். நீங்க பாத்தீங்கன்னா கொள்கையில சரியா கொஞ்சம் பிடிப்பா இருக்கிறேன்னு சொன்னா 100% தான் கிட்டத்தட்ட. மற்றது எப்படியுமே உள்ளத்துல தொட்டி பழக்கம் எது வரைக்கும்? கபூர்காடு, மார்க்காடு சொன்ன கபூர்காடு வரைக்கும், சுடுகாடு வரைக்கும்ன்றது தமிழ் மொழி விளங்குறது சொன்னா கபூர்காடு வரைக்கும். இங்க ஆரம்பம் இருக்கிறதா கடைசி வரைக்கும் நிற்கும். நீங்க ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்ண நினைப்பீங்க, இது ஒரு பெரிய ஒரு விஷயமா என்று கேள்வி வரும். இது குர்ஆன் சொல்லுது, இது ஹதீஸ் சொல்லுது என்று சொல்ல வருகின்ற பொழுது அவங்க கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று கேள்வியெல்லாம் கேட்பதற்கு காரணம் ஆரம்பம் உறுதியாக இல்லை, சரியாக இல்லை, அத்திவாரம் சரியாக இல்லை. அப்ப மணமகன் மணமகள் தேர்வு செய்கின்ற பொழுது இந்த அளவுகோலை பார்க்க வேண்டும். அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, இல்ல ரசூலா சொன்னாங்க தானே, ஒருத்தர் தேர்வு செய்வதற்கு 4 விஷயத்தை சாய்ஸ் பண்ணலாம். ஒரு மணமகன் மணமகள், இது பொண்ணுக்கு மட்டும் இல்லை, மாப்பிள்ளைக்கும் சேர்த்து தான். விளங்குதா? எல்லாரும் பொண்ணு பார்க்க கூட மட்டும்தாங்கிறது இல்லை, இது மாப்பிள்ளைக்கும் சேர்த்து தான். என்னென்ன 4 அளவுகோல் சாய்ஸ் பண்ற முறை என்ன? 4 என்ன? 1 என்ன? அழகுக்காக போச்சு, 2வது செல்வத்துக்காக, 3வது நல்ல குடும்பம், பரம்பரை சொத்து இதெல்லாம் வச்சு, 4வது
ஏன் 4வது மார்க்கத்தை கொண்டு வந்தா நீந்தா இருந்துட்டு போட்டும். மாதிரி இதெல்லாம் பார்ப்போமா கடைசியில் இல்லாட்டி என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு அழகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தரிபத் யதாக்க, அதாவது நீ கடைசி தேர்வு செய்யுங்க, அதுல வெற்றி உண்டு, இல்லைன்னா தரிபத் யதாக்க நாசமா போயிடுவீங்கன்னு அர்த்தம். மூக்கு மண்ணை கவட்டும்டா என்ன அர்த்தம்? எங்கட பாசல் சொல்ற மூக்கு மண்ணை காட்டும் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது, நாசமா போன அர்த்தம். நீங்க 3 மட்டும்தான் தேர்வு செய்கிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில் ஃபெயிலியர். அப்போ உங்களோட வெற்றியை கொண்டு வருவது என்ன? மார்க்கம் தான். மார்க்கம்ன்றது எது? நாங்க புரிந்து வைத்தது அல்லாஹ் சொல்றது என்ன? குர்ஆனும் சுன்னாவும் தான். இந்த அளவுகோல் வைப்பதில் மட்டும்தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. அன்பிக்கு சொல்ற அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பொண்ணு கேட்க போறாங்க. யாரு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அந்த நேரத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க என்ன பெண் கேட்டு வந்திருக்கிறீங்க, உங்களை வெறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நீ நல்லந்தான், உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கிறதெல்லாம் நல்லந்தான், ஆனா ஒன்று இல்லை. என்ன இல்லை? நீங்க முஸ்லீமா இல்லை. மற்றபடி எல்லா நல்ல வழக்கமும் ஒன்று இருக்குது, எல்லா நல்ல வழக்கமும் ஒன்று இருக்குது, ஆனா நீங்க முஸ்லீமா இல்லை. நீங்க முதல்ல இஸ்லாத்துக்கு வாங்க, எனக்கு மகர் எதுவுமே வேண்டாம். எனக்கு என்ன மகர்? நீங்க இஸ்லாத்துக்கு வர்றதையே நான் மகரா வைத்துக் கொள்கிறேன். இஸ்லாத்துக்கு வர்றதையே நான் மகராக எடுத்துக்கொள்கிறேன், நீங்க வேற எனக்கு செலவழிக்க தேவையே இல்லை. அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க, அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய அளவுகள் என்ன இருந்துச்சு? அவங்களோட வெற்றியை எதை கணித்து கொண்டார்கள்? மார்க்கம். மாப்பிள அழகுங்கிறதோ அவர்கிட்ட செல்வம் இருக்கிறங்கிறதோ அந்த அளவுகளை அவங்க எடுக்கவில்லை, மார்க்கம் என்கிற அளவுகளை எடுத்தார்கள். அவர்களுக்கு எவ்வளவு சிறப்பெல்லாம் இருந்துச்சு பாருங்க, எவ்வளவு சிறப்புகளாம் இருந்துச்சு. அன்பிக்கினி சோதரிகளை அவங்களோட புள்ள ஒன்று மௌத்தாகுது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு முஸ்லிம் ரலியல்லாஹு பிறந்த ஒரு புள்ள ஒன்று மௌத்தாகுது. பாருங்க மார்க்கம் ரீதா எந்த அளவுக்கு அதுல அது இருந்தால் எல்லாம் சரி வரும். அது இருந்தா சரி, சோதனையிலும் சரி, இன்பத்திலும் அது சரியா வந்துவிடும். மௌத்தாயின பின்னாடி அவர் வெளியூர்ல இருந்து வருகிறார். ஆள் எங்கன்னு கேட்கிற, புள்ள எங்க? தூக்கமா? முன்னை விட நல்லா தூங்குற. சரியா தான் சொல்லிக்கிறார். பார்த்தா அந்த புள்ள மௌத்தாகி முன்னை விட நல்ல தூக்கம். சரி, அப்போ அந்த பெண்மணி புரிந்து கொள்கிறார், இந்த நேரத்தில் இந்த விபரீத செய்தியை சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் இன்னும் உடைஞ்சு போயிடுவார். சரியா சொல்ல போனா, நான் அவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பவளா இருக்க வேண்டுமா, துக்கத்தை கொடுப்பவளா இருக்க வேண்டுமா? எப்படி புரிந்து பாருங்க. மார்க்கம் இருந்தா அது வரும். நாங்கள் இருந்தா அறப்படிச்ச ஒரு கோல் போட்ட ஒரு ஆன்சர் இல்லை, ஏதோ ஒரு மனுஷனாப்பா, யார பிள்ளையோட முன்னுக்கு நீங்களா ஒரு மனுஷனாப்பா, பிள்ளை அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும். பிள்ளை மனுஷன் இப்படியா இருக்கிறது, இப்படியான வார்த்தைகள் எத்தனை கோல் எடுக்கணும். அவர்டையும் ஃபோல்ட் இருக்குதா? அது இருக்குது, அவர்டையும் ஃபோல்ட் இருக்குது. நம்ம கிட்ட பேச்செல்லாம் இப்படித்தான். அப்ப இவங்க புரிந்து கொள்கிறார்கள், நான் வந்த உடனே அதிர்ச்சிகரமான செய்தி அவரை சொல்லி அவருடைய இன்பத்தை குலைத்து விடக்கூடாது. அப்ப என்ன செய்யறாங்க? சிம்மையை சந்தோஷமா இரவு நேரத்தை கழித்து விட்டு காலையில விசாரிக்கின்ற பொழுது தந்த அல்லாவே எடுத்துக்கிட்டான். தந்த அல்லாவே எடுத்துக்கிட்டான் மௌத்தாயின்னு அர்த்தம். இவரால் அந்த இடத்துல ஒட்டு சொல்லிக்க முடியல, ஒன்றும் சொல்லிக்க முடியல. இப்ப அவர் தீர்வு தேட போகிறார். நான் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? தீர்வு உடனடியா அந்த இடத்துல கை நீட்டம் இல்லை, ஏச்சவும் இல்லை, நீ எல்லாம் பொம்பளை எல்லாம் உம்மா அப்படியெல்லாம் பேசல. அவர் ரசூலோட போய் முறையிடுறாங்க, யார் சொல்ல என் பொம்பளை இப்படி பாருங்க இருக்கிற போகிறதுக்கு இரவுல சந்தோஷமா இருந்து விட்டு இப்ப சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பாரக்கல்லாஹு லக்கும், அவங்க 2 பேருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உங்க 2 பேருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். உண்மையில சொல்ல போனா அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி குழந்தைகள் பிறந்தது. அந்த வம்சாவளியில கிட்டத்தட்ட அந்த வம்சாவளியிலேயே அவங்க 2 பேரோட வம்சாவளி பேரப்பிள்ளை இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 100 பேருன்ற செய்திகள் எல்லாம் வருகிறது. அப்துல்லா என்கிற குழந்தை பிறக்கிறது. அவங்க மனைவி முஸ்லிம்கள் கொடுக்குறாங்க, இப்ப போய் ரசூலோட கொடுங்கிறாங்க. என்ன புள்ளைய ரசூலோட பாருங்க எப்படி அல்லாஹ் அவருடைய தூதர், அல்லாஹ் அவருடைய தூதர் அவதான் பெஸ்ட். நீங்க முதல்ல ரசூலோட கொண்டு போய் கொடுங்க. எடுத்துட்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்ச பழத்தை மெண்டு அந்த இடத்துல வச்சேங்கிற பாக்குறோம். அன்பிக்கு நீ சோதரர்களே, அப்ப அந்த இடத்துல 2 பேர்கிட்டையும் அந்த குர்ஆன் சுன்னாங்கிற அளவுகள் இருக்க போய் தான் ஊரை கூட்டல, டிவோர்ஸ் அளவுக்கு போயில்ல, அந்த புரிந்துணர்வு இருந்துச்சு. அப்ப இதைத்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது? நம்ம இடத்துல இந்த நல்ல குடும்பத்தில் எதிர்பார்க்கிறது.
அதே போல ஆரம்பத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல குடும்பத்தை உருவாக்குற இருந்தால் இந்த மார்க்க அடிப்படையில் இருக்கக்கூடிய மணமக்களை தேர்வு செய்ததில் மட்டும்தான் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் இப்ப பாருங்க, சில கவலை என்ன, மாப்பிள்ளை பார்க்கிறன்ற போல பெண்களாகியவங்க இப்போ உள்ள ஜெனரேஷன் பெரும்பாலும், அதாவது வாகனம் வச்சிருக்கிறது அவனோட சொகுசு போறதுக்கு, ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் அடுத்தவன்ட காதை கிழிக்கிறதுக்கு இல்லையா? இப்ப வாகனம் வச்சிருக்கிறதுக்கு அடுத்தவன்ட காதை கிழிக்கிறதுக்கு. ரசூலா என்ன சொன்னாங்க? ஈமான கடைசி கட்டம் என்ன? ரோட்ல போற முள்ளை எடுத்து வைக்கிறது, வீட்டுல தொல்லை தரக்கூடிய விஷயங்களை ஒதுக்கி போடுறது ஆக ஈமான கடைசி கட்டம். இவன் போடுற பைக்ல சத்தத்துக்கு ரோட்ல போக மேலாது, ஹார்ட் பேஷண்ட் நாளைக்கு போற வைக்கிறவர் இன்னைக்கு போய் சேர்ந்துருவாரு இல்லையா? போக்கூட இழுத்து ஏசுவோமா இல்லையா? இவனெல்லாம் யாருக்கு போறதோ தெரியாது, பேசுறாங்களா இல்லையா? தேவையில்லாம உம்மாப்புக்கு ஏச்சு. அப்ப இந்த மாதிரியானவங்களை தான் அந்த மாதிரி போய் ரைட் போகணும், முடிய பம்பே மாதிரி வச்சுட்டு இருக்கணும் இல்லையா? அது ஒரு விதமான கோலம், அதை பார்க்க கூட அது ஒரு வித்தியாசமான கோலம். ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரத்தில் ஒரு சஹாபி வருகிறார், தலைக்கு என்ன தேய்ச்சிருக்கவங்க, தலையில படிய வைக்கக்கூடிய எதுவுமே கிடைக்கலையா? ரசூலா கேட்கிறாங்க, என்ன சைத்தான் முடிச்ச மாதிரி வர்றீங்கன்ற மாதிரியான அர்த்தத்தில் ரசூலா கேட்கிறாங்க. அப்ப அழகாயிருங்க. ஆனா இந்த காலத்துல அழகு என்ன? சீவி விட்டு களைச்சி விடுறது, அயம் பண்ணி விட்டு களைச்சி விடுறது. நல்ல கலுசின பெஸ் போட்டு போடுற உலகம் இந்த இப்ப உள்ள காலம் தான் இல்லையா? முன்னாடி உள்ள காலத்தில் அயனுடையாம அப்படி பார்த்து அயம் பண்ணி நீட்டா, அதுதான் நீட்டு. இப்ப நீட்டு என்ன? இருக்கிற கலுசின பிடிச்சி கிழிச்சு அதுல பெச்ச போட்டு பெச்சுக்குள்ளே போட்டேன். உண்மையிலேயே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எடுத்து பால் கஷ்டப்பட்டு இருக்கிற போல மனுஷன் தான் இவனோட உடுப்ப பாருங்களை கிழிஞ்சிருக்குன்னு பார்த்தா அது இல்லை. அது ஆரம்பத்தில் போட பெச்சாம இருக்கலாம், எலி போட்ட பெச்சாம இருக்கலாம். இதுல எது போட்ட பெச்சுன்னு விளங்காது. விளங்குதா? எது போட்ட பெச்சுங்கிறது கூட விளங்காது. அப்ப அவன் எந்த அடிப்படையில் போடுறான்? எங்கேயோ ஓர சினிமாக்காரன் போடுகிற உடுப்பை பார்த்துட்டு அவன் அதை போடுறான். அவன் தன்னை ஹீரோமா நினைக்கிறான், சைக்கோவா மாறுறான். சைக்கோ தான், அதெல்லாம் ஒரு வகையில சைக்கோ. அப்ப அதை பார்த்துட்டு இங்குள்ள சைக்கோகள் உங்களை விட நாங்க செலச்சவங்களா? உங்களை விட நாங்க செலச்சவங்களா? போட்டோல பார்க்கணும், கையை தந்திருக்கிற அழகா திங்கிறதுக்கு, தேவையான விஷயங்களை பொருள்களை எடுக்கிறதுக்கு. போட்டோல போட்டு பார்க்குற கை எதுக்கு வச்சிருக்குது? இப்படி வைக்கிறது, மாட்டுக்கு கொம்பு வைக்கிறது. அது நீ வியூ பண்ணி பார்த்தா மாட்டு கொம்பு மாதிரிதான், விளங்குதா? அந்த மாதிரியான ஸ்டைல தான் அவங்க இருக்குது. அதைத்தான் இவனும் விரும்புறாங்க. யார் இப்ப இருக்கிற ஆம்பளரும் அதைத்தான் விரும்புறாங்க. ஆனா மற்றவங்கள ஸ்டேட்டஸ்ல பார்ப்பாங்களே, இந்த மாதிரி ஒழுக்கம் பார்ப்பாங்களே, அதுல என்னவா இருக்குது? அதுல என்ன இருக்குது? நீங்க பார்க்கிற பார்வையில இருக்குது. யோசிக்கணும். நீ போடுறதே மத்தவன் பார்க்கறதுக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரும் போடுறதே மத்தவன் பார்க்கறதுக்கு. மத்தவன் பார்க்க தேவையில்லை, தனக்கு மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்னா தண்ட போன்ல மட்டும் இருக்கணும். ஸ்டேட்டஸ் போடுறது என்னதுக்கு? மத்தவன் பார்க்கறதுக்காக வேண்டி. அப்ப இதே அளவுகோலா வச்சு ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறாங்க. காலாகாலம் இந்திரே தான் போய் கொண்டு இருக்கும். சோரிகளே, அவனை தொலை தெரியாது, உழு தெரியாது, ஜனாசா தொழுக தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்ப நிலமானதுதான், இப்ப ஒரு நிலமானதுதான். ஒரு நோயாளி சந்திக்க போறீங்க, என்னவாப்பா துவா ஓதுறீங்க? ஒரு நோயாளி செஞ்சா என்ன ஓதணும்? லா பாவுசா தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களை தூய்மைப்படுத்துவான். இது தெரிஞ்சிருந்தா தானே வரும். ஓ அப்படியா, இவர்கிட்ட வர பதில் பாருங்க, என்ன செய்ய செல்லிவே இல்லை. இது பதில் இல்லை, உங்கள்கிட்ட தீர்வு இல்லை. இப்படியானவங்க தான் இருக்குது. அங்க அதான் சொல்லப்படும். இவர் இங்க போன்ல நோண்டிட்டு இருப்பாங்க. ரெண்டும் அது மாதிரி கூத்து தான், ரெண்டும் அது மாதிரியான வேலைகள் தான். அப்ப இவங்களை நீங்க தேர்வு செஞ்சால் பிறக்கிற புள்ள எப்படி இருக்கும்? அதை விட இவனுக்கு அப்பனா இருக்கும், அதை விட இவங்களுக்கு மேல போகக்கூடியவங்களா இருக்கும். நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியுமா? இனி அவன் ரோட்ல போகக்கூட இருக்கிற உமா அப்பாவுக்கு பத்தும். இவன் எங்க போறானோ, யாரோட பேசுறானோ, எப்படி வாரானோ, எத்தனை மணிக்கு வந்து சேருவானோ தெரியாது. பதட்டம். ஸ்கூலுக்கு அனுப்ப முடியவில்லை, எங்க வெளியே அனுப்ப முடியல, பதட்டம். சகோதரிகளே, ஆரம்பம் அத்திவாரம் நீங்க பேசிக்க திருமணத்தில் இருந்தே போடவில்லை என்றிருந்தால் கடைசி வரைக்கும் அதுதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாடினா 102 பேர் தப்பிட்டு போயிடும். ஆனா இவனோட வாழ்க்கை என்ன? நான் மௌத்தாகவே வரவே இல்லை, அதுதானே. நான் மௌத்தாக வரல, அவன் வந்தாங்க மௌத்தாகிட்டு போட்டும், நான் மௌத்தாக வரலங்கிற மாதிரியான செயல்பாடுல தான்.  நிறைய பேருடைய திருமண ஸ்டைல் போய் கொண்டிருக்கிறது.                                                                                           போய் கொண்டிருக்கிறது. அப்ப இவங்களை நீங்க தேர்வு செஞ்சால்
இது இப்படிண்டா, இந்த ரெண்டுட்டுமே இப்படிண்டா, திருமணம் எப்படி நடக்கும்? அதுவும் அப்படியா இருக்கும்? இது எப்படி திறமை இருக்குது? இது உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சதா? அந்த உதாரணத்தை திரும்பி ஞாபகம் விடுறேன். பிஸ்மில்லா சொல்லிட்டு சாராயம் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன மாதிரி விளங்குதா? திருமணம் என்பது இஸ்லாம் சொன்னது, அது பிஸ்மில்லா. நீங்க பார்த்ததெல்லாம் சாராயம், அதோட திருமணம் செஞ்சதெல்லாம் சாராயம் மாதிரி. அது எப்படி நாங்கள் ஊர் முழுக்க சாப்பாடு போகிறோம், ஸ்டேஜ் அடிக்கிறதெல்லாம் பெரிய பெரிய குத்தமா? ஸ்டேஜ் அடிக்கிறதெல்லாம் பெரிய பெரிய குத்தமா? நீங்க அதுல என்ன பண்றீங்க பாப்பா? குத்தமா குத்தமா குத்தமான்னு கேட்டுதான் சைத்தான் அப்படித்தான் வசையும் சைத்தான் அமலும். சைத்தான் தீமையான காரியத்தை அலங்கரித்து காட்டுவான். அதுதான் ஜோலி, அதுதான் என்ஜாய், அதுதான் என்டர்டைன்மெண்ட். சைத்தான் அப்படித்தான் காட்டுவான். உங்களுக்கு வாழவே தெரியாது, உங்களுக்கு குடும்பத்தோட ஒத்துமை இருக்க தெரியாது, உங்களுக்கு ஊராக்களோட ஒத்துமை இருக்க தெரியாது. இது சைத்தானோட வாயிலிட்டு வர வார்த்தைகள். குர்ஆன் சொன்னா பின்பற்றக்கொள்ள. அப்ப ஆரம்பம் இப்படின்னு கூட அவங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும்? மாட்டுக்கு அடையாளம் போடக்குள்ள ஒரு சாப்பாடு, விளங்குதா? அப்படின்னு சொன்னா விளங்குதா? இப்படி சொன்னாதான் உரைக்க. அதாவது அடையாளம் போடுற என்னதுக்கு? வவுனியாவில் போய் பாருங்க, ஈஸ்டர்ன் சைடில் போய் பாருங்க, நிறைய மாடுகளுக்கு நம்பர்லாம் போட்டிருப்பாங்க அல்லது எழுத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. ஏண்ட மாடு மாறக்கூடாது, ஏன்னா ரோட்ல திரிய விட்டது தானே, ரோட்ல திரிய விட்டது அது மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அடையாளம் போடப்பட்டிருக்குது. இதை வச்சு கண்காணிப்பு, இது ஏண்ட மாடு, இது ஏண்ட மாடு. இது மாதிரி இவட மனசு மாறுறது பயம் ஒண்ணும் இருக்குது. இவளும் எந்த நேரத்தில் மாறன்னு தெரியாது, அவரும் எந்த நேரத்தில் மாறன்னு தெரியாது. அதனால ஒரு அடையாளத்தை போட்டு விட்டுருவோம். அதுல அதுக்கு ஒரு சாப்பாடு, அதுல வேற குறை பாருங்க. அதுக்கு எனக்கு சாப்பாடு சொல்லல இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்லுது? எளிமையில் நடக்கக்கூடிய திருமணத்தில் தான் பரக்கத்து இருக்குது. இத 100% நண்பன் மேல இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னால் பொய்யாகுமா? ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒரு காலம் பொய்யாகாது. அதான் ஈமானுடைய முதல் கட்டம். பரக்கத்துனா என்ன? 100 ரூபாய் வச்சு 1000 கிடைச்சிருங்கிறதல்ல. உன்னோட வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், அது எல்லாமே கிடைக்கிறதா பரக்கத். அது எதில் இருக்குதா? திருமணத்தில் இருக்குதா? இப்ப ஆரம்பத்தில் நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி இடையில இந்த சாராயத்தை குடிச்சா அதுல எங்க பரக்கத்து இருக்குது? முசீபத்து தான் இருக்குது, விளங்குதா? அதனாலதான் அந்த மாட்டுக்கு அடையாளம் போடக்கூட ஒரு சாப்பாடு. சரி, அடையாளம் போட்டு இது இப்போ புதுசா போறதா? 1 வருஷத்துக்கு போறது கல்யாணமா? விளங்குதா? ஏன் பாப்பா உங்களுக்கு அவ்வளோ என்ன பிரச்சனை, அவ்வளோ பெரிய செலவா? இல்லை, மாப்பிள்ளை வெளிநாட்டு போக போறேன். சரி, மாப்பிள்ளை வெளிநாட்டு போயிட்டு வந்து கல்யாணத்தை முடிங்க. இல்லை, இது அப்படி, இது அப்படி. அது எப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையில சொல்ல போனால் நாங்க பேச்சு மொழியில் சொன்னதுக்கு நீங்க பேச்சு வழக்கில் பேசி பாருங்க. மாட்டுக்கு அடையாளம் போட்டு போறவர் மாறிடக்கூடாதுன்னு. அதுவும் என்ன, அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பிரச்சனையும் வேணும். நாங்க மார்க் அடிப்படையில் செஞ்சுட்டுறோம். எப்படி? நிக்காக நடத்தி விட்டு அவர் வெளிநாட்டு போட்டும், வந்த அப்புறம் வலிமா அவர் வாரத்துக்குள்ள இங்க போன்ல களிமாவாயிடும் இல்லையா? அவர் வாரத்துக்குள்ளே களிமாண்ட வார்த்தை அதானே. இங்க போயிட்டு வாரத்துக்குள்ளேயே அவங்க குடும்பம் வாழ்ந்து முடிஞ்சு வாப்பா. வந்ததுக்கப்புறம் நீ இப்படிப்பட்டவள், அவர் நீ அப்படிப்பட்டவள். நம்பிக்கை அப்படியா? நம்பிக்கை அப்படியா? இவங்களோட விஷயத்த அவங்க சொல்ல, அவங்களோட விஷயத்த இவங்க சொல்ல, எல்லாத்தையும் சொன்ன முன்னாடி ஆஹான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வரக்குள்ள நீ அப்படிப்பட்டவள் தானே, நீ என்ன யாரு, நீ என்ன பெரிய ஆளா? சரி சரி விடுவோம், அதில் பிரச்சனை வரும். நீ வந்துட்டா தானே பேசு, வந்தா தானே பேசு. பேச 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 1 வருஷத்துல வாப்பா வருவாரு. வாப்பா எனக்கு பொண்ணு வானம். அவ்வளோ ஒழுக்கம் சரியில்லை. அட நீ என்ன வேலை செஞ்ச 1 வருஷமா? அவங்க சொல்லுவாங்க, பொம்பளைய பார்த்து சொல்லுவாங்க, பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க, ஒழுக்கம் சரியில்லை, அவன் அப்படிப்பட்டவன், அவர் அந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கக்கூடாது அப்படி இருந்தாரு சொல்லும் பொழுது இந்த தீமைக்கு வழி திறந்து விட்டது யார்? இதைத்தான் சொன்னா பிஸ்மில்லா சொல்ல, சாராயம் குடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுன்றது. இடையில இந்த மாதிரி வேலை, இதெல்லாம் திருமணமா? இதை அந்நியமா தாக்க செய்யறது. அதாவது திருமணம் முடிக்க முன்னாடி ஒரு ஸ்டைல் வாழ்வாங்க, லிவிங் டுகெதர், வாயில வருது. இந்த ஸ்டைல் நிக்கான்ற அடிப்படையில் கொண்டு வந்திருக்குது. அவங்க லிவிங் டுகெதர், நாங்க டெம்பரரி நிக்கா. எங்க ரசூலுல்லாஹ் காலத்திலேயே அவங்க போகலையா வெளிநாட்டுக்கு? ரசூலுல்லாஹ் சொன்ன காலத்துல இப்ப மாதிரியா? இப்ப ஃபிளைட்டை பிடிச்சாலும் வந்துடலாம். அவங்க வெளிநாட்டுக்கு போனேன்னு சொன்னா மாசக்கணக்காயிட்டு திருப்பி வாரது சாத்தியமே இல்லாத பிரயாணம் அன்றைய காலத்துல. இப்புள்ள காலத்துல மௌத்தாயினாலும் ஃபிளைட்ல போட்டு சரி கெடுத்துட்டு வந்துருவா. அன்றைய காலத்துல சாத்தியமே இல்லை.
அது நடந்துச்சு அன்றைய காலத்துல. அப்போ உனக்கே சந்தேகம், உங்களுக்கே அது சந்தேகம். அது என்ன வாழம் திருமணம் முடிக்க முன்னாடி கொஞ்சம் நாங்கள் சந்தோஷமா இருந்துட்டு போவோம். சந்தோஷம்ன்றது ஹலாலான முறையில் தான் வரக்கூடியதான் சந்தோஷம், உண்மையான சந்தோஷம். நீங்க அந்த சந்தோஷத்தை சில பேர் தேடுகிறார்கள், அது நிரந்தரம் இல்லை, ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஒரு ஆண் ஒரு பெண் தனியா இருக்க நேரத்தில் மூணாவது கூட்டாளி வந்துடுவார். யாரு? அவன் தான். அவன் வேலை என்ன? அவன் முக்கியமான தலைவன் யாரு? இப்லீஸ். அந்த மூதேவி எங்க இருக்கிறான்? நடுக்கடல நிற்கிறான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆள் வரும், ஒவ்வொருத்தரும் விசாரிப்பான், நீ இவனை எப்படி கெடுத்த, அவனை இப்படி கெடுத்து இப்படி கெடுத்தன்னு. அதுல ஒரு ஆள் வந்து சொல்வாராம், நான் கெடுத்த எப்படி தெரியுமா, பெருசா ஒண்ணும் இல்லை, 2 பேரை பிரிச்சு விட்டேன். யாரு? கணவன் மனைவிய பிரிச்சு விட்டேன், நீ தான் சரியான கிட்ட வாம்பாலாம். அப்ப எவ்வளோ தீமையெல்லாம் இருக்குது. ஆனா அளவுகள் என்ன? நிக்கா முடிஞ்சா கல்யாணம் முடிஞ்சுண்டு. இது இந்த டெம்பர் லிவ் டுகெதர் இருக்கு இல்லையா, இஸ்லாமிய லிவ் டுகெதர். இஸ்லாமிய லிவ் டுகெதர் முடிஞ்சோட எல்லாம் முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்ப சைத்தான் அவனுக்கு லேசு, சைத்தானுக்கு லேசு, பிரிச்சு விடுறதுக்கு லேசு. நாங்க அளவுகள் வச்சிருப்போம், திருமணம் முடிச்சுட்டு அவன் முடிச்சு விட்டுருவான். ஒரு வருஷத்துல வாரதுக்குள்ள அவர் முடிச்சுடுவார். எல்லாரும் அப்படியா? எல்லாரும் அப்படி இல்லை வாப்பா. சில பேர் வந்து சேருவீங்க, ஆனால் நீங்க அந்த ஒரு வருஷமா பாவம் செய்றீங்களா இல்லையா? ஒரு வருஷமா பாவம் செய்றீங்களா இல்லையா? திங்கிறதுக்கு நேரம் இல்லை, குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, குளிக்கிறதுக்கு நேரம் இல்லை, போன்ல பெட்டி சார்ஜ் போடுறதுக்கு அதுக்கு ஒரு நேரம் இல்லை இல்லையா? எல்லாம் முடிஞ்சிட்டு வந்த பின்னாடி, திருமணம் முடிச்ச முன்னாடி நீங்க முந்தைய மாதிரி பேசுறதே இல்லை, குறை இல்லையா? நீ எப்படிவா பேசுவ? அதெல்லாம் பேசி முடிச்சு விட்டீங்களே, வணங்குதா? முந்தைய மாதிரி பேசுறதே இல்லை. இவன் பாருங்க, நான் என்ன உடுப்புடுத்துக்கிறேன் அது கூட தெரியல. நீ உடுப்புடுத்தா என்ன, இல்லாட்டியா என்ன? அவர் சொல்லுவாரு, இதே இல்லாம பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இருக்குது. உனக்கு திங்க தரணும், உடுக்க தரணும், ஏன் பிசினஸ் அது அந்த வேலை இருக்குது. உடுப்புல கலர் பாக்குறதுக்கான நேரம் இருக்குது. போங்க, நீ முந்தி இப்படியே இருக்கல, எதை உடுப்புடுத்தாலும் இது அழகுன்னு சொன்ன முந்தி. அவன் மனசுக்குள்ள நினைப்பா, என்ன வழி பண்றது, கட்டின பேரே ஓட்ட வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறது நேரம் இருக்குதா? வணங்குதா? இப்படித்தான் லைஃப் ஸ்டைல் போய்கொண்டிருக்கிறது. அப்ப அன்பிக்கினே சோழர்கள், அது என்ன ஆரம்பம்? தவறுக்கு வழி விதித்து விட்டோம். அவருக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. திருமணம் முடிச்ச முன்னாடி அவரை இந்த பொம்மை மாதிரி பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். நடக்குதா? அது போறதா இந்த பிரச்சனை வரக்கூட. மாப்பிள்ளை சொல்லுவார், ஓண்டு குடும்பத்து நான் வர மாட்டேன், இவன் சொல்லுவார் நானும் வர மாட்டேன் இல்லையா? உனக்கு மட்டுமா? ஆமா, இந்த மாதிரியான பிரச்சனை வருதா இல்லையா? அப்ப குடும்பத்துல பேசிக்குவாங்க, அந்த மாப்பிள்ளை முடிச்சாரு நல்லா தான் இருந்தாரு, என்னத்த கண்ணூர் பட்டுவோ தெரியாது. அது இல்லைங்கிறது வேற சப்ஜெக்ட். பேச்சு வழக்குள்ள நான் சொல்றேன், என்னத்த கண்ணூர் பட்டுவோ தெரியும். பாருங்க எவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க. வாப்பா ஒத்துமையா இருந்தா அதுக்கு இல்ல, அவன் சைத்தான் வேலை செய்யறதுக்கு 2 பேர் மொத்தையா இருந்தாங்க. அந்த சைத்தான் வேலை செய்யறதுக்கு உம்மா வாப்பமார்கள் புரோக்கரா இருந்தாங்க. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தவறு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே மரணம் வந்து விட்டால் உம்மா வாப்பம் சேர்ந்து எல்லாரும் பதில் சொல்ல ரெடி ஆகிறீங்க. உனக்கு திருமணம் முடிக்கணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன நடந்துச்சு அதை வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இப்படி இருந்தா தான் நல்ல குடும்பத்தை எதிர்பார்க்க முடியும். குர்ஆன் சுன்னா எதிர்பார்க்கின்ற அந்த குடும்பத்தை இவ்வாறு இருந்தா தான் என்ன செய்ய முடியும், எதிர்பார்க்க முடியும் என்பதை நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நல்ல குடும்பம்ங்கிறதுக்கு ஒரு ஆரம்பம் சொன்னேன், கணவன் மனைவியிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு. அவங்க சரியா இருந்தா தான் அடுத்தது பிள்ளைகளும் சரியா இருக்கும். அதை பாருங்க, அதுக்கும் ஒரு உதாரணம் தான். உம்மு சுலைம் அவங்களுடைய அபூத்தஹருடைய ஒரு, அதுவும் ஒரு அழகான ஒரு, அந்த குடும்பத்திலேயே குடும்பம் சம்பந்தமாக உதாரணம் சொல்கின்ற பொழுது இந்த குடும்பத்தில் நிறைய படிப்பின் இருக்கிறது. அவங்க வந்து கொடுக்குறாங்க, யார சொல்லலாம், என்னுடைய மகன் அனஸ், இவரை நீங்க இது போல நீங்க பார்த்துக்கங்க. அவருக்கு வயசு 10 வயசு. அனசன் அவருக்கு இருக்கின்ற பொழுது எத்தனை வயசு? 10 வயசு. உங்களுடைய பணிவிடையை செய்து உங்களுக்காக வேண்டி பணிவிடைகளை இவர் செய்வார். நீங்க பார்த்துக்கங்க. அவரோட நோக்கம் என்ன? அவருக்கு வேலை செய்யணுங்கிறதல்ல, ரசூலுல்லாஹ்க்கு வேலை செய்யணுங்கிறதல்ல, அவர் அதை செய்வதன் மூலமாக ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய இல்மை அவர் படித்துக் கொள்ள வேண்டும். விளங்குதா? இது கேட்கக்கூட பாருங்க, சின்ன பிள்ளையிலேயே இப்போ இவருக்கு வேலைக்கு அனுப்பினேன். அவரோட நோக்கம் அது இல்லை, படிக்க வைக்கணும். 10 வயசுல அவன் படிக்க வைக்கணும். இப்படித்தான் ஒரு சமயம் பாருங்க, ஒரு தாய் ஒரு இஸ்லாமிய சூழல் வந்தா இது சரியா வந்துடும். ஒரு சமயம் அனசலவும் அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வேலை செஞ்சேன், ஆனா ஒரு நாளும் ஏதாவது தவறு செஞ்சா ஏன் நீ இப்படி செஞ்ச, ஏன் நீ அப்படி செஞ்சிருக்கலாம் தானே, அப்படியெல்லாம் கேட்கல.
ஏண்டா ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அவர்கிட்ட வேலை வாங்குற ஒரு நோக்கம் இல்லையே, வேலை வாங்கணுங்கிற நோக்கம் இல்லை. அப்ப எப்படி இருக்குன்னு ஒரு சமயம் தன்னுடைய மகன் வாரத்துக்கு லேட் ஆகுது, வர்றாங்க. ஏன் ரசூலாட்ட போனீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? எங்கட பாச சொல்லுங்க, வேற எங்கேயான போனீங்களா, ரசூலாட்ட போனீங்களா, வேற எங்க ஊர் சுத்த போனீங்கன்ற மாதிரி தான். அப்போ சொல்றாங்க இன்னஹா சிர்ருன், அது ஒரு ரகசியம், சொல்ல மாட்டேன், அது ஒரு ரகசியம்ட்டாங்க. அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்லிருப்பா, நான் ஒன்றுமா என்னட்ட ரகசியம் முடிக்கிறதா, ரசூலா சொன்னது சொல்லு, வேற யாரும் சொன்னா கூட சரி விட்டுறலாம், ரசூல்லா சொல்றதுல ரகசியம் அது என்ன, அதுக்கு நானும் தெரிஞ்சுக்கணும் தான் என்று ஆர்வப்படுவதில் நியாயம் இருக்கிறது. ஏன்னா ரசூலா சொல்லி கொடுத்தது. அந்த வேலையில வந்து ஏன் லேட் ஆகிருச்சுன்னு சொன்னா, நான் அந்த வேலைப்பளுக்காக போன நேரத்தில் அது லேட் ஆகிடுச்சு. அப்போ அது ரகசியம். அப்போ அந்த பெண்மணி அந்த தாயம் சொல்லி கொடுக்குறார், யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். ரசூலா அது ரகசியம் என்று சொல்லியிருந்தால் அந்த ரகசியத்தை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். ஆனால் சிலம் அறிவிக்கிறாங்க, நான் என்னுடைய தாயிடத்தில் கூட சொல்லவில்லை, மரணிக்கும் வரைக்கும் என்னுடைய தாயிடத்தில் கூட நான் சொல்லவில்லை. இதுதான் பிள்ளை வளர்ப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினதும் அப்படித்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப நம்முடைய குழந்தைகளுடைய நிலைப்பாடு என்ன? கவலைக்கிடம். என் உம்மா அப்ப யாராச்சும் மௌத்தாயினா தொலை வைக்கிறது தெரியுமோ தெரியாது. இப்ப பிள்ளையோட நிலைமை, உம்மா அப்ப யாராச்சும் மௌத்தாயினா என் பிள்ளைக்கு தொலை வைக்கமோ தெரியாது. ஏன் எங்கட சிஸ்டம் எப்படின்னு சொன்னா, 3ஆம் ஆண்டு வரைக்கும் மதரசா போகணும், அப்ப ஓதணும் அப்படிங்கிற மாதிரி. 4ஆம் ஆண்டாக கூட அந்த ஸ்காலர்ஷிப் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் நிலப்பாடு, உம்மா அப்பாட பேச்சுகள் எல்லாம் நிறைய டோன் வித்தியாசமாகும். எனக்குதா 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மகரிபு பின்னாடி எப்படி வீட்டில் சவுண்ட் கேட்டுச்சு, என்ன சவுண்ட் கேட்டுச்சு, குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு. இப்ப மகரிபு பின்னாடி என்ன கேட்குது, எருமை கழுத, உனக்கு இதான் வேலை, அடுத்து விட்டாக்கள் கேட்கறதுக்கு. ஏன் படி படி படி, குர்ஆன் ஓத இல்லை படி, டியூஷனு போ, அது போ இது போ. ஒரு துவா மனப்பாடம், ஏதோ கொஞ்சோடு மனப்பாடம் பண்ணது மனசுல நிற்கும், நிறைய துவாக்கள் தெரியாது. முன்னாடி நீங்க பார்ப்பீங்க, நிறைய வயசாக இருப்பீங்க, 8ஆம் ஆண்டு வரைக்கும் மதரசா போனாக்கள் யாரு, பள்ளிவாசலுக்கு 7-8ஆம் ஆண்டு வரைக்கும் போனாக்கள் இருக்குது. மாஷா அல்லாஹ். அதாவது பள்ளிவாசல் மதரசா குர்ஆன் மாசம் நடத்தக்குள்ள 7-8ஆம் ஆண்டு வரை, நான் 10ஆம் ஆண்டு வரைக்கும் போயிருக்கிறேன். ஆனா இந்த காலத்துல போன இங்க போவாரு சின்ன புள்ளன்னு உண்டு. குர்ஆன் ஓதல என்னப்பா சின்ன புள்ள, எங்கடாக்கள் கொஞ்சம் ஓத தெரிஞ்சோன்னா முடிச்சுட்டு இவர் ஹாஃபில் ஆக்கி விட்டுருவாங்க. அது மாதிரி அர்த்தம். அதுல எவ்வளவு சட்டம் படிக்க வேண்டியிருக்குது, எவ்வளவு விஷயங்கள் குர்ஆன்ல படிக்க வேண்டியிருக்குது. ஓத தெரிந்தானே போதும். அவன் எப்படி ஓதுகிறான், தஜ்வீத் அடிப்படையில் தருத்திலாக ஓதுகிறானா, அது ஒன்றுமே நாங்க செக் பண்றதே இல்லை. ஹோம்ஒர்க்கை மட்டும் செக் பண்ணுவோம், ஸ்கூல் ஹோம்ஒர்க். மதரசா அனுப்புற விதமே ஸ்டைலே வேற. ஸ்கூலுக்கு நீட்டா அயம் பண்ணி அனுப்புறது, மதரசா போகல பாவம் அந்த புள்ள, யாரு பெத்த புள்ளையோ தெரியாது, அந்த மாதிரி ஸ்டைல்ல. அடுத்தாக்க சொல்ற மாதிரி யாரு பெத்த புள்ள, அப்பாவி புள்ள, அவன் அப்பாவி இல்லை, அவன் வார டயர்டுல டியூஷன் எல்லாம் போய் அவன் டயர்டுல தூங்க மாதிரி டைம் இருக்குது, தூங்குற மாதிரி டைம், டயர்டாகி தூங்குற மாதிரி டைம், அந்த களைப்புல போவான். ஏதோ வந்தோம் பிறந்தோம் வாழ்றோங்கிற மாதிரி, வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோங்கிற மாதிரி அந்த ஸ்டைல்ல மதரசா போவான். என்ன செய்ய, மோளை மாறு நேர்ந்துட்டாளு, அவர் அப்படித்தான் நிற்கணும். நாங்க அவருக்கு ஒரு ஷெட்யூல் போட்டுப்போமே, வந்தா மோளை ஓதி கொடுங்க, நான் பைக் ஒரு ஸ்டாப் பண்ணி வெளியே அனுப்பிட்டுருங்க, அவர் கிளாஸ் போகணும். இல்ல இன்றைக்கு ஒரு 5 நிமிஷம் கொள்கை சம்பந்தம் விளக்கப்படுத்த வேண்டியிருக்குது, சார் மோளை இல்லை கிளாஸ் போகணும், இல்லை கிளாஸ் போகணும். இந்த லட்சணத்துல மதரசா இப்ப நிக்குது. கொஞ்சோண்டு திக்கி ஓதிக்கிட்டு, அது ஏன் யாரும் கேள்வி கேட்பாங்களே, உங்களோட புள்ளைய மதரசாக்கு அனுப்பலையான்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா, அதுக்கு தான் அனுப்புறாங்க. பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் இந்த புள்ள எத்தனை சூறா எத்தனை வசனம் ஓதிருச்சு, எத்தனை சூறா மனப்பாடம் பண்ணுது, எந்த நிலைமையில் நிக்குது, அதை செக் பண்றதுல எந்த அக்கறையும் இல்லாத ஒரு சமுதாயமாக இப்படி இன்றைய குடும்பம் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இப்பவே நீங்க பாருங்க, பள்ளிக்கு போற வீதங்கள், தொழுகிற வீதங்கள் நிலைப்பாட்டு பாருங்களேன். ஒரு பயானோட்டு வச்சா நிலப்பாட பாருங்களேன், பயானோட்டு வச்சா ஆண்மான் மட்டும் இல்லை, பொம்பளை பிள்ளை சேர்த்தா நான் சொல்றேன். உங்களுக்கு பெண்கள் பயாண்டு வைக்கப்படுகிறது. பாவம், இன்றைக்கோ நாளைக்கு போய்க்கிற கேஸுகள் மட்டும்தான் வந்து உட்கார்ந்து நிற்குது. இன்றைக்கு நாளைக்கு அதை யாரும் போகலாம், பொதுவான ஒரு பார்வை நம்ம சொல்ல இல்லையா. அவன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கும் சில பேர் வருவாங்க. ஏன்னா இடம் மாறுறது தானே, இந்த இடத்துல அந்த இடம் போறேன், நானும் வீட்டுக்குள்ள இவங்க மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறேன், அங்கே பயம் நடக்க தான் போவோம்.
இது அங்க போனா நீங்க சொல்லுங்க நாங்க கேட்கறோங்கிற மாதிரி, அந்த பயங்கர நீங்க சொல்லுங்க நாங்க கேட்கங்கிற மாதிரி அந்த லிஸ்ட்ல இவர் பாடாப்பட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்து பேசி காடு கத்திட்டு இருப்பாரு. மாஷாலா நல்லா பேசினாரு. இந்த லெவல்ல தான் நிக்குது. அப்ப கல்வி எப்படி கற்கிற முறை இந்த மார்க்கம்னு வரும் பொழுது அந்நிய மதத்தாக்கிற மாதிரி இந்த மற்ற தேவாலயங்கள்ல போறதும் அவங்களோட வணக்க வழிபாடு செலுத்த போறதும் பொடியம்மார்கள் இந்த பொம்பளை பிள்ளைலாம் போறது இல்லை. போற அதுல வயசான கேஸ் தான் போகுது. நீ பார்த்துருக்கீங்களா? அதே லெவலில் தான் நம்ம டாக்களுடையும் அதே லெவலில் தான் நம்ம டாக்கள் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க ஆரம்ப பள்ளிக்கூடம் நீங்க அந்த மார்க் அடிப்படையில் கொண்டு வரதுக்கு உங்களுடைய அனுப்புகிற வீதம் இல்லை, அதுக்கு அந்த கிளாஸ் இருக்குது இந்த கிளாஸ் இருக்குது, கிளாஸ் எல்லாம் இருக்குதா, அது இந்த உலகத்தோட முடியும், அதை படிச்சுக்கலாம். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு மனநிலையை கொண்டு வர வேண்டும். இல்லை இதுதான் முக்கியம் ஃபர்ஸ்ட், அதை மனநிலையை கொண்டு வர வேண்டும். அவங்கள்ட்ட சொல்றது அதை புறவாது உங்களை கிளாஸ் போ. மனநிலையை எப்படி கொண்டு வரது? அது ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்லை, அதுன்னு அர்த்தம். அது இப்போ முக்கியம் இல்லை, நீ ஓலவல் முக்கியம் ஏலவல் முக்கியம், அதைத்தான் முக்கியம். மெயின்ல தலையில போடுறதே அதை மட்டும்தான். நீ நல்ல பிள்ளையா வளரணும்னு சொல்ற, நல்ல விஷயம் தெரிஞ்சாதான் நல்ல பிள்ளையா வரும். குர்ஆன் சுன்னா எதுன்னு தெரிஞ்சாதான் நல்ல பிள்ளையா வரும். அப்ப வீட்டில் பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது, துஆ உண்டு மனப்பாடம் இல்லை, பள்ளிவாசலுக்கு நேரத்தோட போவது இல்லை, முக்கியமா சொல்ல போன உம்மா அப்பமார்கள் நேரத்தோட தொழுறதும் இல்லை, உம்மா அப்பமார்கள் நேரத்தோட தொழுறதும் இல்லை. இதெல்லாம் இருந்தா எப்படி நல்ல குடும்பம் உருவாக்க முடியாது. நீங்க கவலைப்படுறீங்க இல்லையா? இதுக்கு தான் நாங்க பல கோர்ஸ்கள் போறது. குழந்தை வளர்ப்பு முறை எப்படி பல கோர்ஸ்ல வைப்பாங்க. 5000 10,000 15,000 கோர்ஸ், சைக்காலஜி கோர்ஸ். ரசூலா சொன்னதுக்கு அங்கலையா சைக்காலஜி வேண்டும்? இதை யோசிச்சு பாருங்க. உங்களோட பிள்ளையோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சலாம் சொல்லுங்க, சைக்காலஜி இல்லையா? வீட்டுக்குள்ள போற ரொம்ப என்னத்தின் சாப்பாடு இந்த லெவலில் தான் நிக்குது இல்லையா? உங்க போன் சார்ஜ் முடிஞ்சிச்சா, சார்ஜ் ஏறிச்சா, அதுதான் கதை. இந்த லெவலில் நிக்குது. வீட்டை உள்ள வரும் பொழுது சலாம் சொல்லிட்டு வா என்று நாங்களும் சொல்லணும், அவங்களையும் சொல்ல வைக்கணும். தவறி வந்துட்டால் சலாம் சொன்னீங்களா? ஏன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சலாம் சொல்லிட்டு உள்ள வருகிற நேரத்தில் ஷைத்தானுக்கு அங்க இடம் இல்லை. அந்த துவாவோடு நாங்க உள்ளுக்கு போகிறோம், ஷைத்தானுக்கு அங்க இடம் இல்லை. நாங்க அங்க உள்ள வார நேரத்தில் அது என்ன நான் கட்டின வீடு, எம்மாப்பா கட்டின வீடு, நான் எப்படி போனா என்ன, இந்த லெவலில் தான் நாங்க வச்சிருக்கிறோம். பிள்ளைகள் அப்படித்தான் வச்சிருக்கிறோம். அவங்களை பார்த்து புன்முறுவோட இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒருவரை பார்த்து புன்முறுவல் பூப்பது கூட சதக்கா, தர்மமா ஸ்மைல் பண்றது. அது ஒரு ஆளுங்கிறத ஏன் புள்ள குட்டியிட்ட காட்ட முடியாது? புள்ள குட்டியை நம்மகிட்ட ஏன் காட்ட முடியாது? அது ஒரு வயசு வரும் வரைக்கும் தான் ராஜா ராணி எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த புள்ளையும் மார்க் அடைப்பு சூழல வரல, அதுக்கேற்ற மாதிரி சைத்தானிய வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நம்மளும் அறியாமலே சைத்தானிய வார்த்தைகள் வந்து விடுகிறது. ஏன்னா ஆரம்பத்தில் மார்க்கத்தை கொடுக்கானா திருப்பி சைத்தான் வேலை செய்யக்கூட நாங்களும் ஒட்டவா சைத்தாவை மாறிடுறோம். ஏன்னா அவனை கட்டிக்கணுமே, வேற வழி இல்லை. தேவையில்லா வார்த்தைகள் பேசுவது காரணம் நம் பேசிக்கல கல்வி அறிவு, இந்த மார்க் அறிவை கொடுப்பதற்கு உண்டான முனைப்புடன் செயற்படவில்லை. அது சமுதாயத்திலும் பெரிய பிரச்சனை. அது ஒரு வேலை. எங்களுக்கு பயம் என்ன? எங்களோட பேசிக் பயமே என்ன? எங்களோட பிள்ளைய பத்தி அவங்க குறை சொல்லுவானோ, இவங்க குறை சொல்லுவானோ, அவங்க குறை சொல்லுவானோ, இவங்க குறை சொல்லுவானோ மட்டும்தான். அல்லாஹ் பிடிப்பானே, அல்லாஹ் குறை சொல்வானே. நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையினால் விசாரிக்கப்படும். உங்களை ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரினா மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்லை, மனைவிக்கு சேர்த்து தான் பொறுப்பு. பிள்ளை எப்படி வளர்த்தது, பிள்ளைக்கு எப்படி அறிவை கொடுத்தது, இது சம்பந்தமா எல்லாத்துக்கும் கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்யாணம் முடிச்சோடனே பிள்ளை எதிர்பார்க்கிற காரணம் என்ன? யாரான்னு கேள்வி கேட்பாங்களோ, என்ன இன்னும் சரி வரலையா, இன்னும் ஒண்ணும். இது தேவையில்லாத கேள்வி. ஏன் சமுதாயத்தில் இதெல்லாம் பழக்கப்பட்டிருக்குது. திருமணம் முடிச்சு கொஞ்ச நாள் 4-5 மாசம் போக ஒரு இடத்துக்கு போயிடாது. ஒண்ணும் இல்லையா? உங்களுக்கு என்னவாப்பா தேவை இருக்குது? அது டாக்டர் இருப்பா இல்லையா? உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது? நீங்களா செலவழிக்க பாருங்க. அல்லாஹ் தந்தா எடுத்துக்கிறோம், இல்லாட்டி இன்னாலும் இல்லை, என்ன செய்ய? அல்லாஹ் தாருது. நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல வாழ நினைந்தா முயற்சி செய்யணும் இல்லையா? இது என்னப்போ அக்கறையோட சொல்ற மாதிரி இல்லை, உங்களோட குறையா தேடுறான். நாங்க மனுஷன் குறைக்கு பயப்படுகிறோம். அல்லாஹ் அங்க குறை சொல்வானே நான் ஒழுங்கா வளர்க்காட்டி. இல்லாதவங்க என்ன யோசிக்கணும்? இருக்கிறவங்களுக்கு பல கவலை, இல்லாதவங்களுக்கு இல்லைங்கிற கவலை மட்டும்தான். விளங்குதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசையெல்லாம் போன பிறந்தான் புள்ளையா கொடுத்தது. ஆசை வளர்க்குற ஆசை ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஆசையெல்லாம் போன பிறகு சரி
இனி அந்த வயசு பருவம் போயிருச்சு, கொஞ்சம் அந்த ஒரு ஆசை உண்டான பருவம் போயிடுச்சு. அப்ப பார்த்தா அல்லாஹ் கொடுத்தா. ஆனா அவர் யாரு? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பன். நண்பனுக்கு முதல்ல கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் நண்பனுக்கு. ஆனா இது என்ன, எங்கட அக்கட வாயும் சரியில்லை. இருக்கிறவங்க நல்லா இருக்கிற ஜோட்டையும் பிரிக்கிறது. இப்படியே போனா அவங்களோட மாப்பிள்ளை விட்டுட்டு போக சான்ஸ் இருக்குது. பொம்பளை என்னவாப்பா செய்ய, அல்லாஹ் கொடுக்காதுக்கு இல்லையா? அப்போ குறை காண்றதே பொம்பளை மத்தியில். அப்போ நாங்கள் இந்த சமுதாயத்தில் புள்ளையாண்டு வேணும், புள்ளையாண்டு வேணும், புள்ளையாண்டு வேணுன்ற அந்த சித்தாந்தம். ஆனால் நபிமாவுடைய காலத்தில் அந்த சித்தாந்தம் இல்லை. கிடைச்சால் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த எதிர்பார்ப்போட வழக்கு நேரத்தில் அது ஏற்கனவே பயத்திலே புள்ள பெறுகிறது. புள்ள பெற்றுன ஆக பிரச்சனை, ஏகப்பட்ட பயம். எப்படி வளர்க்கவோ தெரியாது, எப்படி உருவாக்கவோ தெரியாது. அந்த பயத்திலேயே போய் 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 உண்மையில உம்மாப்பமா சைக்கோவை மாறுறாங்க. ஒரு பயமும் இல்லை. முதல்ல நான் மாறணும், அப்போ என்னோட குடும்பத்தை மாற்ற முடியும். நான் ஒழுங்கா தொழணும், நான் குர்ஆன் ஓதணும், புள்ளையோட காதல கேட்கறதுக்கு நான் ஓதணும். உங்களோட வாப்பா மனைவிக்கு உணவு ஊட்டி விட வேண்டும், மனைவி கணவனுக்கும் ஊட்டி விட வேண்டும். அது அன்பை பரிமாறிடும். இப்ப செஞ்ச என்னத்தை வெக்கம் புள்ளையோட முன்னுக்கு, உம்மா அப்பாக்கு என்னத்தை நடந்தது என்னோட வெக்கம் இந்த மனசுல வச்சுக்கிட்டு சில சுண்ணாக்களை விடுபடுத்துகிறோம். நம்பிக்கை சோதர்களே, எங்களோட ஆரம்பம் இந்த பிள்ளைகளை பேசிக்லி இருந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வளர்க்கணும் சொன்னா அந்த கொள்கையுடைய இடம் எது, அதை காட்டி கொடுங்க, அதை காட்டி கொடுங்க. நாங்க அவனை முன்னு பேசக்கூடாது, எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான். நான் காட்டி கொடுத்தா கடைசிக்கு அவனுக்கு கடைசி வரைக்கும் எல்லாம் உண்டு, நன்மையும் உண்டு, தீமையும் எல்லாம் உண்டு. அல்லாஹ் என்ன சொல்றான்? தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உத்வான். ஒருத்தர் ஒரு நன்மையான விஷயங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க, தீமையான விஷயங்களுக்கு உதவி செய்யாதீங்க. எல்லாரும் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நன்மை எது, தீமை நாம் விளங்கணுமே, ஆரம்பத்திலிருந்து விளங்கணுமே. உடுப்பு எப்படி உடுக்கணும், என் பொம்பளை பிள்ளை எப்படி உடுப்பு உடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துல வாடைக்குள் வர மாட்டாங்க. ஏன்? அது ஒரு சாரார் பெண்கள் கொண்டை வைத்திருப்பார்கள் ஒட்டகத்திமிழ் போல. விளங்குதா? அப்ப இதுவெல்லாம் பெரிய விஷயமா நீங்க யோசிக்கணும். ஒட்டகத்திமிழ் இதெல்லாம் ஸ்டைல் என்னதுக்கு, இந்த ஸ்டைல் என்னதுக்கு? அடுத்தவன் பார்க்கங்கிறது தானே. பச்சை ஹராமா இல்லையா? என்னுடைய ஔரத்தை, என்னுடைய மானத்தை நான் மறைக்க வேண்டும். அது எனக்கும் பாதுகாப்பு, மறுமையினால் அல்லாஹ் நன்மையும் தருவான். உலகத்துல நல்ல பேரும் கிடைக்கும், நல்ல துவா கிடைக்கும். அந்த புள்ள எப்படிதான் நல்லா வாழ்ந்த புள்ள, நல்ல ஒழுக்கமான புள்ள, இதெல்லாம் துவா. அப்ப ஆரம்பத்துல நாங்க என்ன செய்ய வேண்டும்? சிறு பராயத்துல இருந்து நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், அதை மனசுல பதிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நல்ல குடும்பம் உருவாக்குவதற்கு முதல்ல நான் திருந்தனும், அடுத்ததான் மத்தவங்களை திருத்தணும். முதல்ல நான் திருந்தாத வரைக்கும் மற்றவங்களை திருத்த முடியாது. ஒருத்தர் என்னை சுட்டி காட்டுகிறார், சரி என்றால் ஏற்றுக்கொண்டு போக வேண்டும். இப்படி இதை செய்கிறார். இதனால இந்த திருமண விஷயங்கள் எல்லாம் இந்த தீமை நடக்குதா, போகாதீங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சாதாரண எச்சரிக்கை, நாசமா போனாங்க. யார் நூதன அனுஷ்டானங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறானோ, அவன் செஞ்சன்னு சொல்லல, அவன் செஞ்சவன் சொல்லல, அதை அனுமதிக்கிறானோ அல்லாஹ் அவனை சபிக்கிறான், நாசமா போட்டு அர்த்தம். எங்களுக்கு தெளிவா தெரியுது, எல்லாம் சடங்கு பிற தெளிவா தெரியுது. சாப்பாடு ஹராமா இப்படியெல்லாம் கேள்வி வந்தா சைத்தான் தான் அதுல வர வைக்கிறான். எங்களோட பேசிக்ல இருந்து நாங்க ஆரம்பத்தில் இருந்த இது குர்ஆன் சொன்னது, இது ஹதீஸ் சொன்னது, இதுல நான் உறுதியாக நான் நின்றால் என்னை பார்த்து என்னுடைய மற்ற பிள்ளைகள் இருக்கும், என்னுடைய கணவன் இருக்கும். நான் வளைஞ்சு கொடுத்தால் வத்து லவ் துது ஹினு ஃபயுது ஹினு, நீங்க வளைஞ்சிக்கிட்டா மற்றவங்க வளைஞ்சு போயிடுவாங்க. இது ஆம்பளைக்கு படிச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து சொன்னதுதான். எனக்கு ஒரு சட்டம் விளங்கிருச்சா, இது அல்லாஹ் சொன்னது, இது குர்ஆன் சொன்னது தெளிவா விளங்கிருச்சா, இதுதான் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை ஏற்படுத்தி தரும். அல்லாஹ் குறை சொல்ல மாட்டான். மனிதன் குறை கபூர் வரைக்கும் இருக்கும், கபூர் வரைக்கும் அந்த குறை இருந்து கொண்டே இருக்கும். ஊர் முழுக்க சாப்பாடு போட்டாலும் அநியாய சாப்பாடு தின்னுட்டு போனான்னு சொல்லுவான். தின்னுட்டு போனவன் அநியாய சாப்பாடு எத்தனை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம் சொல்லுவான். தீமை அப்படி கலைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னது எளிமையில் நடத்தக்கூடியது. அந்த எளிமை என்னங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அதில் தான் கலந்து கொள்ள வேண்டும். என்றால் அந்த இடத்தில் தான் வகையை பின்பற்றுகின்ற இடம், அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயத்தை பின்பற்றுகிற இடம். நாங்க வளைஞ்சு கொடுத்தால் அல்லாஹ் எங்களை பார்க்க மாட்டான், எங்களை விஷயத்துல கணக்கெடுக்க மாட்டான். நீ முஹப்பத் எதிர்பார்த்தது அடுத்தவன, என்ன பார்த்து நீ கணக்கெடுக்கவே இல்லையே, அப்ப நீ அவனோட காத்துக்க. அதன் அர்த்தம் அவனுக்காகத்தானே நீ அவனோட போ, அதன் அர்த்தம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த துஆ, யா முகல்லிபல் குலூப், என்னது
தப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளத்தை புரட்டக்கூடியனே உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக என் உள்ள மாறணும், தேவைக்கு மாறும், ஆசைக்கு மாறும், குடும்பத்துக்கு மாறும், ஊருக்கு மாறணும். உன்னுடைய மார்க்கம் எனக்கு தெளிவா இது விளங்கப்பட்டுச்சுண்டா அது உறுதியாகவே. இதுதான் நல்ல குடும்பத்தை உருவாக்கும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் பேசக்கூடிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எந்த குடும்பத்தை விரும்புகிறானோ அப்படிப்பட்ட குடும்பம் உள்ள பாக்கியமுடையவர்களான நம் அனைவரும் ஆக்கியவர்கள் கேட்டு உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.